குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 1ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 18ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேய்பிறை அஷ்டமி. அருகிலுள்ள பைரவர் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள் இதெல்லாமே பார்த்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தீரும், கவலைகள் தீரும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், கடன் சுமைகள் குறையும். இன்று மே 1 உழைப்பாளர் தினம். உழைப்பாளிகள் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியில் அருகில் கோவில்களில் நடக்கின்ற யாகங்களில், குரு பெயர்ச்சி யாகங்களில் தயவுசெய்து கலந்துக்குங்க. குருவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும், பாதிப்பு குறைவாக இருக்கும். 1/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 1/5/2024 இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 5:57 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இது சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிகள் நிறைந்த நாள், ஒரு தனவரவு மிக்க நல்ல நாள் என்று சொல்லலாம். உற்றார் உறவினிடத்தில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். கணவன் மனைவிகளே ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட காலமாக மனதில் நினைத்திருந்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வெளி வட்டாரங்களில் பொது காரியங்கள் செய்பவர்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு, நன்மதிப்பு அதிகரிக்கும். உலகெங்கும் வாழ ரிஷபராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எந்த காரியத்தையுமே கொஞ்சம் துணிச்சலாக செய்திருவீங்க. இருந்தாலும் வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றி. வீட்டில் நீண்ட நாளாக திருமண வரன் அமையலாம், கண்டிப்பாக திருமண வரன் கண்டிப்பாக அமையறதுக்குண்டான வாய்ப்பு. சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. நண்பர்கள் உங்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக பெருகும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாள் பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கும். ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க, வாக்குறுதி அளிக்காதீங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. எதை பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பேசுவது மிகவும் நல்லது. ஒருத்தர் பற்றி ஒருத்தர்கிட்ட தயவுசெய்து எந்த ஒரு பேச்சும் வச்சுக்காதீங்க, குறை கூறாதீர்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பதற்றமில்லாமல் நிதானமாக வேலைகளை செய்யுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்டபடி நடக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவுவாங்க. அதே போல் வெளிநாடு வெளியூரில் இருந்து வந்துகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும். வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. லாபங்கள் அதிகரிக்கும். உங்கள் சேமிப்பு தொகை உயரும். தடைப்பட்ட வருமானங்கள் உங்களுக்கு சேரும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது.
உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய புதிய யுக்திகளை கையாளுவீங்க. அதனால் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. குழந்தைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வெளிநாடு வெளியூரில் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். புதுசாக வேலை தேடியவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள், குலதெய்வ பிரார்த்தனைகள், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது எல்லாமே இன்றைக்கி நடைபெறும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். வரவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு அனுபவம் வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளை பிரச்சனைகளாக இன்றைக்கி குறையும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். கடன் சுமை கட்டுக்குள் வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். உற்றார் உறவினர்கள் பற்றி உங்களுக்கு புரிதல் ஏற்படும். பிற மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மனதில் புதுவிதமான சந்தோஷம், தைரியம், தன்னம்பிக்கை பிறப்பதற்குண்டான ஒரு நல்ல நாள். நீண்ட நாள சிக்கல்கள் எல்லாமே இன்று தீரும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதிர்பாராத பயணங்கள், வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம், இதெல்லாமே உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரும், ஒரு அனுபவத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். நீண்ட நாளாக வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. இன்று ஒரு நாள் வெற்றி நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினருடைய ஆதரவு, சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு நீங்கும். தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய கூட்டாளிகள் சேருவாங்க. கூட்டாளிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்துக்கு ஏதாவது விரிவுபடுத்துறதுக்குண்டான உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க வழியில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். கோர்ட் கேஸ் வழக்கு ஏதாவது போட்டிருந்தது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். அதே போல் கணவன் மனைவிகளே நீண்ட நாளாக பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே வரும். உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் மற்றும் இன்று நடக்கின்ற அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். தாய் வழி தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தன வருவாயில் ஏதாவது தடை இருந்தால் அந்த தடை நீங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளே கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. மனம் விட்டு பேசுவது நல்லது. குழந்தைகளை அதிகமாக கண்டிக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தில் அமைதியாக பொறுமையாக பதற்றம் இல்லாமல் தன்னுடைய வேலைகளை செய்யணும். வண்டி வாகனங்கள் போகும்போது பொறுமையாக போங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வீடுகள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே இன்றைக்கி நல்லபடியாக முடியும். ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பும், குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறந்தது. அதே போல் பொது வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கூறும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட தன வருவாய் கண்டிப்பாக கிடைக்கும். மன மகிழ்ச்சி ஒரு நிறைந்த ஒரு நல்ல நாள். கேட்ட இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதனால் நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு பெருகும். அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பதற்றம் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக வேலை செய்வது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் யாரிடமும் சண்டை போடாதீங்க.
அன்பாகவும் அனைவரிடத்திலும் ஆதரவாக இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பணிவு வேணும், கனிவு வேணும். வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வது கொஞ்சம் சிரமப்படுவீங்க. போட்டியாளர்களை சமாளிப்பதில் கொஞ்சம் சிரமப்படுவீங்க. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அதே போல் அலுவலகத்தில் அனைவரிடத்திலும் அனுசரித்து போய்க்குங்க. நினைத்த காரியங்கள் முடிவதற்கு தாமதமாகவும் இருந்தாலும் பிரச்சனைகள் முடியும். வண்டி வாகனங்கள் செல்லும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக போங்க. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது மிகவும் நல்லது. திடீர் செலவுகள் கண்டிப்பாக வரும். அதை கொஞ்சம் சாமர்த்தியமாக திட்டமிட்டு கொள்வது மிகவும் நல்லது. உலகெங்குமான மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்குது. நீண்ட நாளாக கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அதே போல் அரசு சார்பான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். உதவிகள் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அந்த உதவிகள் கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். தன வருவாயில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போங்க. வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குவதற்குண்டான வாய்ப்பும், ஆடை ஆபரண சேர்க்கை, இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறது. உத்தியோகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்களும் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யலாம். இன்றைய நாள் உங்கள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு சிறப்பான நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க ஒரு இனிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். நேர்களே, நாங்கள் ஜோதிடம், சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் உதவி செய்யலாம், தேவைப்படுவோர் பார்த்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.